அது எப்படி பாம்பு இங்க வந்தா இவங்க புடிச்சு தூக்கி போட்டுருவாங்களாம். பாம்பை கண்டா படையே நடுக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க பாம்பை விட்டு பார்த்தா தானே தெரியும் பாம்பை பிடிச்சி தூக்கி எறிகிறாங்களா இல்ல பாம்பை கண்டு தெரிஞ்சு போடுறாங்களா. பாம்பை கொண்டாந்து சமையல் விட சொல்றீங்களா? சாய்க்கு என்ன பண்றாங்கன்னு பாப்போன்னு. நடுவர்களே, நம்ம ஊர்லயோ இல்ல நம்ம ஃபேமிலிலயோ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபேமிலிக்கு எதிரா எதிர்த்து மட்டும் பேசி பார்க்கட்டுமே. இவ எதிர்த்து பேசுறா, யாருக்கும் அடங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி எதிர்த்து பேசிட்டு அவ்வளவுதான் அந்த பொண்ணு. என்னென்ன பட்டம் தருவாங்க தெரியுங்களா? சரியான வாயாடின்னுவாங்க. அது மட்டுமா, திமிரு பிடிச்சவ, அடங்காதவ, சண்டைக்காரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, இந்த பட்டம்லாம் எங்களுக்கு தேவைதானா? ஆமா, அதுக்காக பாட்டே வந்துருக்கு. வாயாடி பெத்த மகளே அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு கல்வி இதே ஒரு கல்வி கற்ற பெண்ணா இருந்து டாக்டராகவோ டீச்சராகவோ லாயராகவோ இருந்து சொன்னா அந்த ஃபேமிலியில அப்ப என்ன சொன்னாலும் எடுத்துப்பாங்க. அப்ப நமக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. கல்பனா சாவ்லா விண்வெளி சென்ற முதல் இந்திய பெண். கிரண்பேடி இந்தியாவின் முதல் IPS அதிகாரி. சிந்துஜா சிஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர்களை உயர்த்தியது நீங்கள் சொல்கின்ற வீரமோ வலிமையோ அழகோ இல்ல, கல்விதான். நான் இந்த இடத்துல சொன்னா யாராலும் மறுக்க முடியுமா? ஒடிசா மாநிலம் உவர்பேட்டான் ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்த பெண் இன்று நம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் ராஷ்டிரபதி பவன்ல மரியாதை பெற்றிருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய கல்விதான நடுவர்களே. அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, டீச்சரா இருந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், வீரம்